இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நினச்சி அருவருப்பட்டு ரொம்ப அழுது அந்த உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கிறா. அங்கேருந்து மேக்ஸினில் இருக்க ஃபோட்டோ பார்த்துட்டு இதனால தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு எறிகிறா. அங்கேருந்து வந்து ரம்மி சமாதானப்படுத்துகிறா. அதுக்கப்புறம் நான் என்ன தப்பு பண்ணேன், சின்ன வயசில் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் நான் கரெக்டாக தானே பண்ணேன், காதில் பறந்து போன பரதாக்காக நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி புலம்புறா. அதுக்கு அம்மி வந்து நீ என்ன பண்ண, இந்த கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, ஜோலம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க, அவங்க அவ்வளோ தைரியமாக இருந்திருப்பாங்க, அவங்க போய் எல்லாத்தையும் முகத்தை மூடி இருக்கணும்னு நினச்சிருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ரத்னா அவங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தான் இறந்துருப்பாங்க, அவங்களே மற்ற குழந்தைங்களை கொல்ல போகிறாங்க, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்த நாள் எல்லாரோட சேர்ந்து வெளியில் போகும்போது எப்போவுமே ஃபர்தாவை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிற சுப்பு அன்னைக்கு ஒரு நாள் நான் ஃபர்தாவை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த காற்றை வந்து என்ஜாய் பண்ணுறான். அப்படியே முறையாக அந்த காற்று அந்த ஊர் உலகம் எல்லாத்தையும் பார்க்குறா, முகத்தரை இல்லாமல். அது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா ஊரெல்லாம் சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக ஜாலியாக இருக்கா. அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நான் தான் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் எடுத்தேன் ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் போடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து கால் வருது. கால் வந்து இந்த குழந்தையும் பிறக்க போகுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போது இவங்களும் ரிட்டன் ஊருக்கே போயிடுறாங்க. ஊருக்கு போகும்போது சுப்பு வந்து சொல்கிறான், நான் வந்து இனிமேல் பரதா போடாமல் தான் இறங்க போகிறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கணும். அதுக்கு ரத்னா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, நீ அப்படி போனேன்னா உன்னை கொன்னே போட்டுருவாங்க, நீ இப்படி போகாத அப்படின்னா என்ன, அந்த குழந்தை இறந்துச்சுன்னா என்னை கொண்டு போடுவாங்க, அந்த குழந்தை இறக்கலைன்னா இந்த ஊரில் இருக்க யாருமே வந்து பரதா போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பரதா எல்லாமே கீழே இறங்குறா. அந்த ஊர் மக்கள்லாம் இவளை பார்த்துட்டு அடிக்கிறதுக்காக வர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்தது. அந்த பிரசவ வலி அந்த பொண்ணு பக்கம் வந்து குழந்தை அசையவே மாட்டேங்குது. இதை தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு செங்கல் எடுத்து அவளை அடிக்க வராரு. திடீர்னு அவன் மயக்கத்தில் இருந்த அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு நல்லபடியாக குழந்தையே பிறந்துருது. இதை கேட்ட சுப்பு வந்து எந்த பர்தாவால் அந்த சிலையை மூடி வச்சுருந்தாங்களோ அந்த திரையை அவளை எரிச்சிடுறா. அந்த ஊரில் இருக்கிற எந்த ஆம்பளையும் அந்த சிலையோட முகத்தை பார்த்ததே இல்லை, முறையாக அன்றைக்கி தான் பார்க்குறாங்க. அதை பார்த்துருந்த எல்லா பொண்ணுங்களும் அவங்க முகத்தில் இருக்கிற எல்லா பர்தாவையும் எடுத்து நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க.